கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டலம் கிராமத்தில் கொளஞ்சி என்பவரின் மனைவி லட்சுமி உள்ளிட்ட இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாலம் கிராமத்தில் கொளஞ்சி என்பவரின் மனைவி லட்சுமி உள்ளிட்ட இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாலம் கிராமத்தில் கொளஞ்சி என்பவரின் மனைவி லட்சுமி உள்ளிட்ட இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். கொளஞ்சியின் வீட்டு மாடியில் தலை இல்லாமல் இரு உடல்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் விரைந்து வந்து உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாலம் கிராமத்தில் கொளஞ்சி என்பவரின் மனைவி லட்சுமி உள்ளிட்ட இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். கொளஞ்சியின் வீட்டு மாடியில் தலையில்லாமல் இரு உடல்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் விரைந்து வந்து உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சேதுராமன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சேதுராமன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாமல் கிராமத்தை கொளஞ்சி என்பவர் மனைவி லட்சுமி உள்ளிட்ட இருவர் தலையை வெட்டி கொலை செய்துள்ளார். கொளஞ்சியின் வீட்டு மாடியில் தலையில் இல்லாமல் இரு உடல்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் விரைந்து வந்து உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரு தலைகளுடன் வேலூர் மத்திய சிலையில் கொளஞ்சி காலை சரணடைந்துள்ளார். வெட்டிய தலைகள் பையில் போட்டு பேருந்து மூலமாக எவ்வித அச்சமும் இன்றி பயணித்த கணவர் இருவரையும் தன் கொலை செய்து விட்டதாகவும் தன்னை கைது செய்யும்படியும் சிறை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். பையில் இரு தலைகள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறை அதிகாரிகள் கொளஞ்சியை பாகாயம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். கொலைக்கான காரணம் குறித்து கொளஞ்சியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். லட்சுமிக்கும் மலைக்கோட்டாலம் பகுதியைச் சேர்ந்த தங்கராசுக்கும் இடையே முறையற்ற உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இருவரையும் தனிமையில் பார்த்த ஆத்திரத்தில் அவர்களுக்கு வெட்டி கொலை செய்திருக்கலாம் என தகவல் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.